Taste the Daily. கோவை தென்னிந்திய இயற்கை வேளாண்மை கூட்டுறவு குழு சார்பிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தென்னிந்திய இயற்கை வேளாண்மை மாநாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளோடு இயற்கை வேளாண் சார்ந்து இயற்கையாக இந்த விவசாயம் செய்கிற விவசாயிகள் எப்படிப்பட்ட முறையில் விவசாயத்தை மேற்கொள்கிறார்கள், விவசாயத்தில் விளைவிக்கக்கூடிய தானியங்களுடைய அந்த தன்மைகள் என்னென்ன, ஒவ்வொரு தானியமும் இயற்கை சார்ந்து விளைவிக்கிற போது நெல்லாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய வகைகள், அதற்கேற்ற மருத்துவ குணம், உடலியல் ரீதியாக அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள், தானியங்களாக இருந்தால் அது எந்த வகையில் நன்மை பயக்கிறது, அதே போன்று மரங்களாக இருந்தால் தென்னை, அதே போன்று வாழை, கொய்யா உள்ளிட்ட சப்போட்டா உள்ளிட்ட பல்வேறு மர வகைகள் இயற்கை சார்ந்து விளைவிக்கிற போது அந்த பழங்கள் அந்த காய்கறிகளுடைய நன்மைகள் எல்லாம் விவசாயிகளிடம் நேரடியாக இயற்கை வேளாணுடைய மிகப்பெரிய உடலியல் சார்ந்த நன்மைகள் குறித்து அந்த விவசாயிகளோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது தென்னிந்திய இயற்கை வேளாண் கூட்டமைப்பு சார்பிலே கோவை கொடிசியா வளாகத்திலே வேளாண்மை மாநாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்து அதில் உரையாற்றவிருக்கிறார். இதற்கு முன்னதாக கோவை விமான நிலையம் வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தலைமை நிலைச் செயலாளர் எஸ் பி வேலுமணி அவர்களும் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாரத பிரதமரை நரேந்திர மோடி அவர்களை வரவேற்று பேசியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக கொடிசியா வளாகத்திற்கு வருகிற வழி முழுவதும் சாலையினுடைய இரண்டு புறங்களிலும் அதிமுக மற்றும் பாஜக நிர்வாகிகள் உற்சாகமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். கோவை கொடிசியா அந்த வளாகத்திலே இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதம மந்திரியுடைய கிசான் சம்மான் நிதி திட்டத்திலே 9 கோடி விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே 21வது தவணையாக சுமார் 18,000 கோடி ரூபாய் நிதியை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விடுவிக்கவிருக்கிறார். குறிப்பாக இந்த நிதி என்பது இயற்கை வேளாண் சார்ந்து பயிரிடக்கூடிய இயற்கை வேளாண்மையை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. இந்த 18,000 கோடி ரூபாய் வங்கியில் விடுவிக்கக்கூடிய நிதியின் மூலமாக தமிழகத்திலே 21,80,204 விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைகிறார்கள். இயற்கை விவசாயத்தில் சாதனை புரிந்து பல்வேறு வெற்றிகளை குவித்திருக்கக்கூடிய விவசாயிகளை கௌரவிக்கவிருக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அதற்கு முன்னதாக இயற்கை வேளாண்மை, இந்த இயற்கை விவசாயத்திலே விளைவிக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுப் பொருட்களையும் நேரடியாக அவர் சென்று விவசாயிகளிடம் கேட்டறிந்து வருகிறார். விவசாயிகள் அதனுடைய தன்மைகள், அதனுடைய விளைபொருள் காலம், விளைவிக்கக்கூடிய காலம், அதற்கு தேவைப்படக்கூடிய நீர் ஆதாரங்கள், அந்த உணவினுடைய ஒவ்வொரு தன்மைகள், மலர்களுடைய தன்மைகள், காய்கறியுடைய தன்மைகள், பழங்களுடைய தன்மைகள் அனைத்தையும் எடுத்து விளக்கமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு விளக்கியிருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகளோடு அந்த கலந்துரையாடல் என்பது மிகவும் ஒவ்வொரு விவசாயிகளையும் நேரடியாக அவர்கள் செய்யக்கூடிய இயற்கை வேளாண் சார்ந்த அந்த பயிரியல் தொழில்நுட்பத்தையும் அதற்காக தேவைப்படக்கூடிய கால அளவுகள், உணவுப் பொருளுடைய நன்மைகளை எல்லாம் இன்றைக்கு கேட்டறிந்து வருகிறார். விவசாயிகள் அனைவரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு ஒருவரை ஒருவர், அதாவது தனித்தனியாக செல்ஃபி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாட்டினுடைய மிகப்பெரிய முதுகெலும்பாக இன்றைக்கு இயற்கை விவசாயம்தான் இன்றைக்கு விளங்குகிறது. விவசாயி தான் நாட்டினுடைய கடவுள் என்று கூறுகிறார். சுதந்திரதும் இயக்குனர் உலகம் ஒன்றும் உழவே தலை என்று வள்ளுவன் கூறுவதைப் போல விவசாயத்தை நம்பித்தான் இன்றைக்கு உலகமே இருக்கிறது. விவசாயம் என்பது ஒரு விவசாயி சேற்றிலே கால் வைத்தால்தான் நம்முடைய வயிற்றுக்கு சோறு கிடைக்கும் என்கிற நிலையிலே இன்றைக்கு விவசாயத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய நிலையிலே நாடு இருந்து கொண்டிருக்கிறது. விவசாயத்தை போற்றக்கூடிய, விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய, இயற்கை விவசாயத்தை வளர்த்திருக்கக்கூடிய நிலையிலே இன்றைக்கு இருக்கிறோம். எனவே இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும், அதனை மேலும் வலு சேர்க்க வேண்டும், இயற்கை விவசாயிகளை நாம் பாராட்ட வேண்டும், கௌரவிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு கோவை கொடிசியா வளாகத்திலே நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டை துவங்கி வைத்து ஒவ்வொரு விவசாயிகளிடமும் இயற்கை வேளாண் மூலமாக விளைவிக்கக்கூடிய உணவு தானியங்கள், உணவுப் பொருட்கள் அவற்றை எல்லாவற்றையும் குறித்து ஒரு கலந்துரையாடலாக விவசாயிகளோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். தமிழகம் வந்திருக்கக்கூடிய, குறிப்பாக கோவை வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வேளாண் சார்ந்த அந்த உணவு கண்காட்சியை தொடக்கி வைத்திருக்கிறார். ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்திருக்கக்கூடிய அவர் தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக விவசாயிகளோடு நேரடியாக ஒவ்வொருவரோடும் அந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டு இயற்கை வேளாண் நன்மைகளையும், அதே போன்று விவசாயிகள் அதற்காக செய்யக்கூடிய அந்த கால அளவு, அதற்கு தேவையான நீர் ஆதாரங்கள், அதற்கு தேவையான அந்த உணவுப் பொருட்களுடைய விளைவிப்பதற்கான
அந்த சூழலியல் சார்ந்த விஷயங்கள், அதே போன்று அதற்கு மருந்தில்லாத இந்த விவசாயத்தின் மூலமாக எப்படிப்பட்ட நன்மைகள் எல்லாம் நம்முடைய மனித சமூகத்திற்கு கிடைக்கிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்த இயற்கை வேளாண் விவசாயிகளோடு கோவை குடிசியா வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகளோடு கேட்டறிந்து வருகிறார். தொடர்ந்து ஒவ்வொரு விவசாயியும் இன்முகத்தோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு அவர் விவசாயத்தினுடைய ஒரு ஆவலோடு கேட்கக்கூடிய பிரதமரிடம் அவர்கள் ஆவலோடு எடுத்தெடுத்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்த்து வர முடிகிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு கௌரவிக்கும் விதமாக பல்வேறு விவசாயிகளுக்கு கௌரவிக்கிறார். தொடர்ந்து நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த 18,000 கோடி ரூபாயை வங்கி கணக்கில் விடுவிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டினுடைய விவசாயத்திற்கு இயற்கை விவசாயத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழல் சார்ந்து தற்போது விளங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடிசியா வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயிகளையும் நேரடியாக சென்று தானிய விவசாயிகளாக இருக்கட்டும், இயற்கை சார்ந்து பசுமை புரட்சியை செய்யக்கூடிய இயற்கை வேளாண் விவசாயிகளாக இருக்கட்டும், ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு பொருட்களின் குறித்து விரிவாக அந்த கலந்துரையாடலை கேட்டறிந்து வருகிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயிகள் மகிழ்ச்சியோடு பாரத பிரதமரோடு இந்த புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து கோவை குடிசியாவில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டிலே பங்கேற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்புரை ஆற்றவிருக்கிறார். நாம் பார்க்கக்கூடிய அந்த கண்காட்சியிலே ஒவ்வொரு உணவுப் பொருட்கள், கீரை, காய்கறிகள், பழங்கள், அதே போன்று இயற்கையாக விளைவிக்கக்கூடிய முருங்கைக்காய், கத்தரிக்காய், அதே போன்று பூசணிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், இப்படி காய் வகைகள் ஏராளமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காய்கறிகளும் இயற்கையிலேயே விளைவிக்கப்பட்டு மருந்தில்லாத ஒரு இயற்கை சார்ந்து விளைவிக்கக்கூடிய காய்கறிகளாக அதனை பார்க்க முடிகிறது. அதே போன்ற பழ வகைகள், வாழைப்பழம், சப்போட்டா, தர்பூசணி, இப்படி ஏராளமான பழ வகைகளும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்ற நெல் வகைகள், குறிப்பாக பழங்கால நெல் வகைகளாக நம்முடைய இயற்கை சார்ந்து மனித குலத்திற்கு தேவையான நெல் வகைகளாக இருக்கக்கூடிய கருப்பு கவனி, யானை கவனி, அதே போன்று மாப்பிள்ளை சம்பா, இப்படி பல்வேறு வகையான நெல் வகைகளையும் அந்த தானிய வகைகளாக இருக்கக்கூடிய குறிப்பாக வரகு, சாமை, குதிரைவாளி போன்ற பல்வேறு தானிய வகைகளையும் இங்கே இயற்கை சார்ந்து விளைவிக்கக்கூடிய அந்த விவசாயிகள் அதனுடைய தன்மைகளை எடுத்து கூறி வருகிறார்கள். அதே போன்று மலர் சார்ந்து பயிரக்கூடிய மல்லிகை, சாமந்தி, முல்லை, ரோஜா, இப்படி பல்வேறு வகையான மலர் சார்ந்து விவசாயம் செய்யக்கூடிய இயற்கை விவசாயிகள் அந்த மலரினுடைய காட்சிப்படுத்தல் தன்மைகளும் அந்த மலருடைய நன்மைகள் குறித்தும் அந்த மலரினால் ஏற்படக்கூடிய பல்வேறு நன்மைகள் குறித்தும் எடுத்துரைத்து வருகிறார்கள். அதனையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். இந்த இயற்கை விவசாயம்தான் தற்போது நாட்டிற்கு தேவையான ஒன்றாக இருக்கிறது. எதிர்கால சமுதாயம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விவசாயம் என்பது இயற்கை சார்ந்த விவசாயம் தான் என்பதை ஒவ்வொருவரும் எடுத்துரைத்து வருகிறார்கள். அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அன்போடு அவர்கள் விளைவித்திருக்கக்கூடிய அவருடைய விளைவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொருள்கள் குறித்து, அதனுடைய நன்மைகள் குறித்து அவர் கேட்டு வருகிறார். நாடு முழுவதும் 21வது தவணை குறிப்பாக இந்த கிசான் திட்டத்திலே, பாரத பிரதமருடைய கிசான் திட்டத்தின் கீழ் இன்றைக்கு தமிழகத்திலே இந்த 21வது தவணையாக 18,000 கோடி ரூபாயை விடுவிக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்காக கோவை குடிசியா வந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அந்த குடிசியா வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த இயற்கை வேளாண் சார்ந்த கண்காட்சியை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்து அந்த இயற்கை வேளாண் விவசாயிகளோடு தொடர்ந்து கலந்துரையாடி வருகிறார். வேளாண் பொருட்கள் குறித்து விவசாயிகளோடும் கேட்டறிந்து வருகிறார். பிரதமர் மோடி அவர்கள் வந்திருப்பதால் இன்றைக்கு கோவை மிகப்பெரிய அளவிலே விழாக்கோலம் கொண்டிருக்கிறது. இயற்கை சார்ந்த இந்த வேளாண் மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக எழுச்சி உரையாற்றவிருக்கிறார். இயற்கை வேளாண் சார்ந்த விவசாயிகளை கௌரவப்படுத்தவிருக்கிறார். இதற்காக அந்த கண்காட்சியில் இருக்கக்கூடிய பொருட்கள் குறித்து அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் நேரடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கேட்டறிந்து வருகிறார். முன்னதாக கோவை விமான நிலையம் வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று அவரை வரவேற்றிருக்கிறார்கள். அவரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ்.வி. வேலுமணி, முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி ஜெயராமன், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கோவை விமான நிலையத்திலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரவேற்று இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கை வேளாண் விவசாயிகளோடு உரையாடக்கூடிய அந்த தருணத்திலே விவசாயிகள் மகிழ்ச்சியோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு தங்களுடைய புகைப்படங்களை, செல்பிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவசாயிகளுடைய எழுச்சியாக பச்சை துண்டை கையிலே வைத்துக் கொண்டு ஆரவாரத்தோடு பாரத பிரதமர் பார்த்து அவர்கள் மகிழ்ச்சியாக அதனை
சுட்டி காட்டக்கூடிய அந்த காட்சிகளையும் அதே போன்று கையசைக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை கொடிசியா வளாகமே இன்றைக்கு விவசாயிகளால் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. நிரம்பி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இயற்கை வேளாண் சார்ந்த அந்த விவசாயிகளோடு நிரம்பி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு மாநாடாக இந்த மாநாடு என்பது இருக்கிறது. ஏறக்குறைய 9 கோடி விவசாயிகள், அதாவது 18,000 கோடி இந்த நிதி விடுவிப்பின் மூலமாக மிகப்பெரிய அளவிலே விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்கள் பாதுகாக்கப்படுகிறது. சிறுதானியங்கள் உற்பத்தியாக இருக்கட்டும், தானிய உற்பத்தியாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், கீரைகளாக இருக்கட்டும், காய்கறிகளாக இருக்கட்டும், இயற்கை சார்ந்து விளைவிக்கக்கூடிய உணவுப் பொருட்களுடைய தன்மை, அதன் சார்ந்து எதிர்கால சமுதாயங்களுடைய கட்டமைப்பு என்பது வலுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த கோவையிலே தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்து உரையாற்றவிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக பாரத பிரதமர் மேடை ஏறியவுடன் விவசாயிகள் அனைவரும் எழுந்து நின்று வரவேற்ற அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 9 கோடி விவசாயிகள் பயன்பெறக்கூடிய வகையிலே 21வது தவணையாக 18,000 கோடி ரூபாய் நிதியை விடுவிக்கவிருக்கிறார். தொடர்ந்து சிறப்புரையாற்றவிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம்.